ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 760 கடன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டன் வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொதுப்பணித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்க்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எந்த வருஷம் வந்து பாஸ் ஆனாங்க விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023 மற்றும் 2024. ஸோ இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். சில பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 460 காலிடங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 28 காலிடங்கள், ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 12 காலிடங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 500 காலிடங்கள். மந்த்லி ஸ்டைப்பண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 தராங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸு. சில பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 150 காலிடங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 5 காலிடங்கள், ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 5 காலிடங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 காலிடங்கள். மந்த்லி ஸ்டைப்பண்ட் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் தராங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். இறுதியாக பார்த்தீங்கன்னா 3வது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டி எக்ஸெட்ரா, BA, BSc, BCom, BBA, BCA, BBM எக்ஸெட்ரா. எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைப்பண்ட் பார்த்தீங்கன்னா 9,000 தராங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். ஸோ இதற்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக இருக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ரெண்டிஸ். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் எக்ஸெட்ரா. அதாவது பார்த்தீங்கன்னா BA, BSc, BCom, BBA, BBM, BCA எக்ஸெட்ரா. இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஸோ செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க கட்டணமும் வந்து கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. ஸோ அப்போ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ உங்கள் கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதுபடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னிலேருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 25/11/2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆஃப்லைன்லாம் கிடையாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/12/2024. ஷார்ட் லிஸ்ட்டு எப்போது வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில் வந்து நடைபெறும், PWD சென்னை. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/1/2025 முதல் 24/1/2025 வரை வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.